சிறப்பா இருக்கு. ரைட். எப்படி வேணா எவ்வளவு பேர் வருவாங்க? ஒரு மூட்டை அச்சு போட்டா போதுமா? ஒரு மூட்டையில 3 மூட்டை. ஓ 11. இதுல ஒரு மூட்டையும் சேர்ங்க. அதான் முடியல. ரைட். இல்லப்பா ஒரு மூட்டை போட்டு இல்ல 2 மூட்டை. சரி 2 மூட்டை போட்டு ஒரு மூட்டை முடிச்சு எவ்வளவு கொடுத்து ஒரு மூட்டை போட்டு எடுத்து வந்துறேன். ரைட். டாடா ஏசி எடுத்து வந்துறேன். ரைட். நல்லது. போணும். அறிவா போனா நீங்க போய் நில்லு போ. நீ போய் நில்லு பண்ண முடியல. பரவாயில்ல, பெரிய தொண்டு செய்றீங்க. ஊரா போய் வந்து பண்ணி செய்றீங்க. போட்டோ எடுக்கட்டா? நல்லது. அண்ணா ரிவர்ஸ் எடுத்தா வண்டியா? ஐயாட்ட கொடுப்போம். உள்ள வாங்க. என்ன பேத்தணும் அங்க கொடுக்கணும். அப்படியே இருக்குங்க. இல்ல உங்க கையால கொடுக்குறாங்க. அந்த மூலையில ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஐயா கருணாநிதி யா பக்கத்துல வந்து பாருங்க. 7 கருணாநிதி கிச்சிட்டு வாங்க. என்ன பண்றீங்க? ஆன்மீக பணி தான் ஐயா. அன்னதானம். ஐயா இவரு கொஞ்சம் ஓ நம சிவாய. ஓ நம சிவாய. கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்களா? ஆமா நீதான் நடத்துறீங்களா? அப்படியே கொடுத்துருங்க. ஒன்னும் கொடுக்க கொடுங்க சும்மா எடுத்துக்கப்பா. அப்படியே கொடுங்க. அப்படியே பிடிங்க ஐயா. இதெல்லாம் நாங்க வச்சுக்கோமா? அமைதியா இருக்குது. சரி சந்தேகம் அவனை கூப்பிட்டு அப்படின்னா இல்ல சார், நேற்று எக்கச்சக்கமான மழை பெய்யுது, உங்களுக்கு தெரியுமா? இடி மின்னலோட மழை, விபரீதமான இடி மின்னல். அந்த இடி மின்னல் வந்து இந்த மலைகள் எல்லாம் ஆயிரக்கணக்கான மலைகள் இருந்ததுல, இது மேல ஒண்ணு தாக்கி எதிரொலிச்சு, அந்த எதிரொலி தான் பாம்பு போட்ட மாதிரி தெரியுது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், இந்த பக்கம் அதெல்லாம் சகஜம் அப்படின்னா அப்போதான் பெருமிச்சு விட்டோம். இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு வாழ்க்கையில எங்கேயோ கண்ணு காணாத தூரத்துல பாகிஸ்தான் பார்டர்ல மலை உச்சியில நீங்க அந்த நடந்துட்டு பாருங்க. அது மாதிரிலாம் இப்படிதான் எத்தனையோ பேர் வந்து உண்மையான யுத்தத்துல மடிஞ்சு அந்த பாடிகளை அங்கிருந்து எடுத்துட்டு வந்து எந்த ஊர்ல பிறந்தானோ அவனுங்க அந்த செவப்பட்டியை ஹேண்ட் ஓவர் பண்ணி அரசாங்கம் அதுக்கு மரியாதை கொடுத்து அதுக்கு இந்த இறுதி கட்டம் வந்துட்ட மாதிரி ஃபீல் பண்ணி சரி ஒரு வேலை 2 பேரும் ஒரே இடத்துல இருக்கும், தனித்தனி அறையில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. அவரு அறையில இருந்து என் அறையை நோக்கி வர, நான் அவரை என் அறையிலிருந்து அவரை நோக்கி போவேன். ஒருத்தருக்கு பேசிக்காமையே போயிட்டு இருக்கோம். ஒரு இடத்துல ஒருத்தர் தொட்டும் பாருவோம். அதுக்கு ஒரு அப்புறம் என் ரூமுக்கு அவரை கூப்பிட்டு வந்துட்டேன். 2 பேரும் வந்து நீங்க பூரா பேசியிருந்தது மாதிரி ஆயிடுச்சு வந்துட்டேன். அவ்வளோ அதுங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸு பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸுக்கு யாருக்கும் வரக்கூடாதுன்ற மாதிரி அந்த குளம் நடுகிற சத்தம். அதன் பிறகு அது ஆன பிறகு ஒரு 2 மணி நேரம் ஆச்சுன்னு வச்சுக்கிறேன். அப்புறம் எப்படியோ தூங்கிட்டோம். காலையில ஒரு 5:30 மணி இருக்கும் வந்து நமக்கு வந்து டீ கொடுக்குறதுக்கு கதவு தட்டலாம் அப்படின்னு. அப்புறம் வந்து அவங்கள என்னப்பா நடந்தது, எது நடந்தது, எவ்வளோ பேர் சத்தான்னு கேட்கறதுக்கு எனக்கு தைரியம் இல்லை. ஏன் அவங்க டீ கொடுக்குறாங்க.
இதெல்லாம் நடந்ததுன்னா டீ கூட போட முடியாதா? மிக உயர் அதிகாரிகள்லாம் வந்து ஏதோ பேசிட்டு இருந்தாங்க. அதில் தான் வந்து தகராறு எல்லாம் வந்தது அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. எது வேணாலும் நடக்கலான்னு சொன்னாங்க. அதன் பிறகு பங்கர்ஸு, அந்த பங்கர்ஸ் வந்து எப்படி தங்கியிருக்கணும் சொன்னேன். உட்காருங்க. அந்த பங்கர்ஸில் எல்லா வசதியும் இருந்தாலும் நாம் வந்து ம் இப்படி போய் வைக்கணும். வெரி குட். இங்கே தான் பார்வை வரும், அங்கே பார்வை வரும். ஏண்டா சாப்பிடல, விடுங்க, அது இன்ட்ரெஸ்ட் இல்லை சாப்பிட்டுக்கிட்டு. ம் ம் அதனால அது எப்படி சாப்பிட போட்டு வந்து அங்கே ஆஃபீஸில் அவர் அந்த 4 பேர் இருக்கிறாங்க. யாரு இது பிள்ளைங்க 4 பேர் பயிர் இருக்கிறாரா? நல்லா பண்ணிக்கிறாங்க, அதான் அதை எடுத்துட்டேன். இருக்கிறாரா ஐயா? இருக்கிறாரா? சொல்லுங்க, இது மாதிரி கோயில் என்ன கோயில்ன்றது? திருமண நாயகி உடனிறை திருமணச்சேரி சேரை உடையார் திருக்கோயில். ஆ திருமண நாயகி உடனுறை திருமணச்சேரி உடையார் திருக்கோயில்.
இப்போது நாம் திருமண காண்பது திருமண நாயகி உடனுரை திருமண நாயகி உடனுரை திருமணச்சேரை உடையார் திருக்கோயில் திருமணச்சேரி சேரை உடையார் திருக்கோயில் உடையார் திருக்கோயில் திருக்கோயில் இஞ்சிமேடு வந்தவாசி தாலுக்கா திருவண்ணாமலை மாவட்டம். வாருங்கள், சிவனை வழிபடுவோம். பெரியமலை சிவனாலயம் பெரியமலை சிவனாலயம் பெரியமலை சிவனாலயம் இப்படிப்பட்ட புகழ்பெற்ற திருத்தலம் அமைந்திருக்கிறது. வாருங்கள், சிவனையும் மற்றும் பல்வேறு திரு கோயிலை தரிசனம், சுவாமிகளை தரிசனம் செய்வோம். வாருங்கள், அன்போடு அழைக்கிறது ஆறுபடை அன்னதானம் மற்றும் திருப்பணி அறக்கட்டளையினுடைய ஆன்மீக சேனல். நன்றி, வணக்கம். ஃபஸ்ட்டு விநாயகர் எடுத்துக்கோ. இது ஐயா வீடு அப்படியே கோயில் மேலே போய் கோயில் அவரை பற்றி நீ உனக்கு தெரிஞ்சது சார் தண்ணி கேட்டேன். அவர் போய் போட்டோ அப்படின்னு பேனரில் இருக்குல்ல, அப்படியே அடிச்சுட்டுமே. கேட்குறேன். தண்ணி கேட்டேன். அவர் பற்றி சொல்லு, அவர் பற்றி சொல்லு கலெக்டர் பற்றி எனக்கு தெரிஞ்சது சார். சிவன் மீது தீராத பக்தியின் காரணமாக கர்நாடக மாநிலத்திலே மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்தவர் ஐயா தவத்திரு சிவயோகி பெருமாள் ஐயா அவர்கள் இத்திருத்தலத்தில் தன்னுடைய பெருமாள் ஐஏஎஸ் கலெக்டர் கலெக்டர் ஐயா அவர்கள் தன்னுடைய சொந்த ஊரிலே ஒரு சிவன் ஆலயம் கட்ட வேண்டும் என்று சிவனுடைய கனவிலே வந்த காரணத்தினால் இது திருக்கோயிலை உருவாக்கிய ஐயா அவர்கள் தன்னுடைய முன்கூட்டியே வாலண்டி ரிட்டைர்மெண்ட் கொடுத்துவிட்டு அதில் வந்த பெருந்தொகை எல்லாமே இத்திருக்கோயிலுக்கு செலவு செய்து இந்த திருக்கோயிலை உருவாக்கி இருக்கிறார். அந்த திருக்கோயிலுக்கு நாம் வந்திருக்கிறோம். வாருங்கள், இத்திருக்கோயிலை காண்போம், தரிசனம் செய்வோம். இஞ்சிமேடு பெரியமலை சிவன் ஆலயம். நன்றி, வணக்கம். நம்ம நிலமா நாளே பாக்கணுமா? நீங்க உட்காருங்க, நீங்க அப்படியே காமி தண்ணி கேட்டேன். இந்த இடம் அப்படியே காமிச்சிருக்கேன். அதான் டெய்லி விட்டுதா? ஒரு நாளைக்கு ஒரு நாளா? அவர் ஒரு நாளைக்கு எவ்வளோ பாரு. தொட்டி நீர் தொட்டி விமானம் மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க. இன்னும் இப்படியே வைக்க இப்படியே வைக்க இந்த இடம் பிரம்மாண்டமாக கட்டிக்கிறது.
ஃபுல்லாக கல்லிலே பண்ணிக்கிறாரு அதுல. அப்படியே ஒரு ஃபிளாக் சுற்றுது. ஆ சுற்றி வரேன் சுற்றி வரேன். சார் தான் எல்லாத்தையும் கேமரா வச்சுட்டான். எல்லாத்தையும் வச்சுட்டான். ஃபோட்டோ எடுத்த கேமரா அது ஒரு சுத்தம் வந்து மேலே போயிடலாமா? அது என்ன மேலே? ம் இது வந்து அப்படியே இந்த பேக்ரவுண்டோட அப்படியே இந்த பேக்ரவுண்டோட அப்படியே காமிச்சு அது மேலே ஏறினா இன்னும் நல்லா இருக்கும். கொண்டது ஒரு முருகர் கோயில் டைப்பில் இருக்குது. இல்லை மரம் மறையுது. இந்த சிலைகள் சாமி கும்பிட்டுலாமா? இதெல்லாம் வர சொல்கிறாரு. இதை வரணும். சங்கா சங்கு டைப்பில் தொட்டி கட்டிக்கிறாங்க. சங்கு தீர்த்தம். சரி பார்க்கலாம். சாமி கும்பிட்டு போயிடலாம். கூப்பிட்றாரு அவர் ஐயர்.